நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயமறிவோம் பகுதி 327 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். சிதம்பரத்திலே ஆச்சரியமான கோவில் கொண்டிருக்கும் நடராஜ பெருமான். இந்த நடராஜ பெருமானுடைய கோவிலை சுற்றி அழகுற அமைந்திருக்கும் வீதிகள், பெரிய பெரிய திருமதில்கள், வானளாவி நிற்கும் கோபுரங்கள், இது எல்லாவற்றை பற்றி இன்று தொடக்கமாக நாம் அனுபவிக்கப் போகிறோம். கவனிச்செல்லாம் பல பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுப்போம். முன்ன நமக்கு தெரிந்திராத சில விஷயங்களையும் அதே போன்று அழகான சில சம்பவங்களும் கதைகளும் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ஆச்சரியமான இந்த சிதம்பரத்தினுடைய பெருமையை நேற்றைக்கு நாம் அனுபவித்தோம். தரிசனாத் முக்தி அப்படின்னு பார்த்தோம். அதாவது பார்த்த மாத்திரத்திலேயே முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். இந்த தரிசித்தல்ங்கிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிலாம் சொல்லுவாளே, அதை போன்று நல்ல மனசு அப்படியே ஃபுல்லாக பக்தி நிறைஞ்சு கண்லேருந்து கண்ணீர் வந்து பொல பொல பொலன்னு கொட்டி அப்படியே உடல் உருகி மெய் உருகி எல்லாம் உருகி அப்படியே நடராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வந்து நின்று அவரை கண்ணில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணீர் இருக்க, அப்போ தரிசித்தால் முக்தியான்னு கேட்டால், அப்போ அந்த ஸ்திதியில் தரிசித்தா கண்டிப்பாக முக்தி தான். ஆனால் அப்படி இல்லாதவர்களுக்கும் முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் சிதம்பரம். எப்படின்னா, சும்மா லைட்டாக பார்த்தாலே முக்தியாம். என்ன சுவாமி லைட்டாக பார்க்குறது அப்படின்னா, எங்கேயோ போயின்றிருக்கேள், ஏதோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ இதுலேயோ எங்கேயோ போயின்றிருக்கேள், அந்த வண்டி வந்து அப்படி கொஞ்சம் அப்படி கிராஸ் பண்ணி போகிறது கோவில் பக்கத்தில், அந்த ஊர் பக்கத்தில் அப்படி கிராஸ் பண்ணி போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தூரத்துலேருந்து பார்க்குறேள், அதுவும் நீங்கள் தெரிஞ்சு பார்க்கல, தெரியாதனமாக பார்க்குறேள், எதுவும் பார்க்கணுன்னு பார்க்குறேள். அங்கே பார்த்தா ஒரு கோவில் மாதிரி தெரியறது, அதுவும் மங்களாக தான் தெரியறது, ரொம்ப ஒன்றும் கிளியராக தெரியல. அப்போ அது என்ன ஊருங்க கூட உங்களுக்கு தெரியல. அந்த ஸ்திதியில் இருக்கும்பொழுது கூட அந்த கருணாமூர்த்தியான பரமேஸ்வரன், இந்த கோவில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்கான் தெரியுமா அப்படின்னு கணக்கு எழுதின்றுவானோ. நீங்கள் பார்க்கணுன்னு பார்க்கல, அது என்ன ஊருன்னு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்க கண்ணில் பட்டது சிதம்பரம், அதுக்குள்ளே இருக்கிறது நடராஜ பெருமான். அவர் என்ன பண்ணுறாராம், அவர் எவ்வளோ கருணாமூர்த்தினா, எவ்வளோ வாத்சல்யம்னா, நம்மளுடைய கோவிலை பார்க்கறதுக்காகத்தான் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு கணக்கு எழுதி அதை அதையே சாக்கா வச்சு அதை ஒரு வியாஜமாக வச்சு உங்களுக்கு மோட்சம் கொடுத்துருவார், உங்களுக்கு வந்து முக்தி அளித்துருவார். அந்த அளவுக்கு தரிசித்தால் அப்படிங்கிறது வெறும் சும்மா லைட்டாக பார்க்கறது அப்படின்னு கூட வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. அப்போ அந்த சிதம்பரத்தினுடைய பெருமை என்னன்னு பாருங்கோ. அது எவ்வளோ மகத்துவம் இருந்தால் தரிசித்தால் முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரமாக அது இருக்கும்னு பாருங்கோ. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தான் நம்ம உட்காந்து ஒன்று நன்னா பார்த்துட்டுருக்கோம். அது சும்மா லைட்டாக பார்க்குறவனுக்கே முக்தினா, நம்ம ஒன்று நன்னா பார்த்தா நமக்குலாம் எங்கே பரமேஸ்வரனுக்கே யோசனை வந்துடும், எங்கே கொண்டே அவனை வைக்கிறது, கைலாசத்தை தாண்டி வேறு ஏதாவது உலகம் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பார் அவர். ஏதாவது படைக்கணும் போல இருக்குன்னு தான் யோசிப்பார். அப்போ அந்த தரிசித்தால் முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். சரி சுவாமி, தரிசித்தால் முக்தின்னு சொல்லிட்டேன், எதை தரிசித்தால் முக்தின்னு நீங்கள் சொன்னேலையா அப்படின்னு கேட்க வந்துடும். என்ன தரிசித்தா முக்தி? இந்த ஊரில் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை விட்டுருங்கோ. வீடு இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்கோ. ஆனால் கோவில்லேன்னு பார்த்தலாம் கூட நிறைய விஷயம் இருக்கே. நடராஜர் இருக்கார், சிவகாமி இருக்கா, மூலஸ்தானம் இருக்குது, அதாவது அங்கே இருக்க பரமேஸ்வரன் இருக்கார், சிவகங்கை தீர்த்தம் இருக்குது, எண்ணிரண்டு சன்னதிகள் இருக்குது, எத்தனையோ பிராகாரங்கள் இருக்குது. இதில் எதை தரிசித்தால் முக்தி? உள்ளே போய் நடராஜரை சேவிச்சாதான் முக்தியா அப்படின்னு கேட்டால் இல்லை. நடராஜரை சேவிக்கிறவனுக்கு கண்டிப்பாக முக்தி உண்டு. ஆனால் அந்த நடராஜரை சேவித்த பலனை வெளியில் இருக்கும் கோபுரமே கொடுத்துடுமாம். அந்த கோபுரத்தை தரிசித்தாலே முக்தி கொடுக்கும் க்ஷேத்திரமாம் சிதம்பரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாள் ஒன்றும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்போ அந்த வெளியில் இருக்க ஆச்சரியமான வானுயர்ந்து நிற்கும் கோபுரங்களை தரிசித்தாலே நமக்கு முக்தி கிடைக்குமாம் சிதம்பர க்ஷேத்திரத்தில்.
அதுக்கு தான் பாபநாச சிவன் பாட்டே எழுதியிருக்கார். காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோன்னு ஒரு பாட்டு. அதில் இரு கண் இருக்கும்போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இந்த 2 கண் இருக்கிறதுக்கு பயன் என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த கண்கள்லாம் ஒளி இழந்து போகும். ஒரு 80-90 வயசில் உனக்கு கண் பார்வையே மங்கி போயிடும். ஏன் 80 வரைக்கும் 80 இப்போலாம் 50க்கே எல்லாருக்கும் வெள்ளை எழுத்துங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா, பெரிய பெரிய கண்ணாடிகள் போட்டுக்கிறா, என்னென்னமோலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பகவான் உனக்கு 2 கண்ணை கொடுத்துருக்கானே, அந்த 2 கண்ணுடைய பயன் என்னன்னு கொஞ்சமாக யோசிச்சியான்னு கேட்குறாரு அவர் பாபநாச சிவன். என்ன அப்படின்னு பார்த்தா, சிதம்பரத்தில் போய் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணு, அதுதான் இந்த கண் பெற்ற பயன். இந்த 2 கோபுரங்களை கண்ணார சேவிச்சின்னா, கண்ணார கண்டினாதான் இந்த கண் பெற்ற பயன்னு சொல்லி பாபநாச சிவன் சொல்கிறார். இரு கண் இருக்கும் பொழுதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. அந்த கோபுரத்தை கண்டாலே நமக்கு முக்தி. இவ்வளோ அழகான கோபுரங்கள் தெரியுமா? 4 திசைகளிலும் 4 பெரிய கோபுரங்கள் இருக்குது. அதுவும் கம்பீரமாக இருக்குது. ஏன் அந்த கம்பீரம் தெரியுமா? அந்த சொல்கிறது, இங்கே பார், நீ இப்போ தான் வர ஃபஸ்ட் டைம் சிதம்பரத்துக்கு, உனக்கு இதோடைய பெருமை தெரியல, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ இங்கே உள்ளே நடராஜன் தான் அத்தனையும், அந்த சுவாமி தான் எல்லான்னு ஒரு க்ஷணம் உனக்கு புரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன மாதிரி வானுயர்ந்து நிற்ப. அவ்வளோ கம்பீரமாக நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் மாறிடும். உன்னுடைய டோட்டல் லைஃபே அப்படி பெரிய சேஞ்ச் வரும்னு சொல்லி இந்த கோபுரம் நம்மளை பார்த்து சொல்கிறது. அந்த கோபுரம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு வேறொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, நாங்கள் நடராஜருடைய அரவணைப்பில் இருக்கோம். அதனால் எங்களுக்கு யாரை கண்டாலும் பயம் இல்லை. இத்தனைக்கு யமனே வந்தால் கூட எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி அந்த கோபுரம் அப்படி வானுயர்ந்து நிற்கிறது சிதம்பரத்தில். ரொம்ப அழகான கோபுரங்கள், பல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோபுரங்கள் 4 திசைகளிலுமே இருக்குது. ஒவ்வொன்றும் பல மன்னர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாகவும் பல ஆச்சரியமான சம்பவங்களின் உள்ளடக்கிய ஒரு ஆச்சரியமான கோபுரமாகவும் விளங்குகிறது. இந்த கோபுர தரிசனம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். தூரத்துலேருந்து இருந்தாலும், இப்போ நம்ம எங்கே இருந்தோம்? அனந்தீஸ்வரர் கோவிலில் இருந்தோம். அது கோவிலுடைய மேற்கில் இருக்குது. மேற்கு திக்கில் அனந்தீஸ்வர சுவாமி, அங்கே தான் பதஞ்சலி முனிவர் உட்காந்து தவம் பண்ணார். இப்போ நம்ம கடைப்படி அவர் தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது கோபுரம் தான். அந்த தூரத்துலேருந்து அந்த கோபுரத்தினுடைய அழகை, அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஆகாசம்னு சொல்லப்பட்ட அந்த வானத்தினுடைய அந்த அந்த இதில் பின்னாடியில் நடுவில் வானுயர்ந்து நிற்கும் கோபுரங்களுடைய அழகை அப்படியே ரசித்து கொண்டே கோவிலை நோக்கி நகர்வோம். நல்ல பெரிய கோவில், நேற்றுக்கே சொன்னேன் 43 ஏக்கரில் நல்ல பெரிய கோவிலாக அமைஞ்சிருக்குன்னு. இந்த கோவிலை சுற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதுதான் வீதிகள். என்ன சுவாமி, எல்லா கோவிலையும் தான் வீதிகள்லாம் இருக்குது, சிதம்பரத்தில் மட்டும் என்ன ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீதிகளுக்கு தனி பெருமை இருக்குது. ஏன்னா எத்தனையோ மகான்களும் எத்தனையோ புருஷர்களும் எத்தனையோ நாயன்மார்களும் அதே போன்று எத்தனையோ அறிவில் சிறந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் கால்பட நடந்த வீதி இது. நந்தனார் இந்த வீதிக்குள்ள தான் அப்படியே உருண்டு பிறண்டு நடந்து வந்திருக்கார். இந்த வீதியில் தான் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் எல்லாருமே வந்திருக்கா. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த வீதி, ஒவ்வொருத்தருடைய திருவடி தாமரைகளும் பதிந்த வீதி. இன்னி வரைக்கும் நடராஜ பெருமான் இந்த வீதிகள் வழியாகத்தான் ஆச்சரியமாக உற்சவம்லாம் கண்டருள்கிறார். அந்த அளவுக்கு பெருமை மிகுந்த வீதிகள் சிதம்பர வீதிகள். இந்த வீதிகளில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம பின்னாடிலாம் பார்ப்போம், ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காத சில விஷயங்கள்லாம் இந்த வீதிகளில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது. ஆனால் இந்த வீதிகளே அழகாக அப்படி தாமரை புஷ்பங்களை போல் அமைஞ்சிருக்கு சிதம்பரத்தில். இன்னும் கோவில் இருக்குது, கோவிலை சுற்றி வரிசையாக கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக, அதாவது இந்த ரெக்டாங்கிள்ஸாக உங்களுக்கு பிராகாரங்கள் அமைஞ்சிருக்கு. எத்தனை பிராகாரம் சுவாமி சிதம்பரத்தை சுற்றி அப்படின்னா 7 பிராகாரங்கள். என்ன சுவாமி 7 பிராகாரமா? எங்களுக்கு கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, சிதம்பரத்தை சுற்றி 7 பிராகாரங்கள் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப வியக்தமாக சொல்கிறது 5+1 6 பிராகாரங்கள் தான். ரொம்ப 6 வீதிகள் தான் ரொம்ப வியக்தமாக சொல்லுவாள். ஆனால் ஜென்ரலாக சொல்கிறது கோவில் பஞ்ச பிராகார ஸ்தலம், 5 பிராகாரங்கள் உடைய கோவில் அப்படி தான் சொல்கிறோம், வழக்கில் இருக்குது.
ஆனால் ஒரிஜினலாக பார்த்தேன்னா 7 பிராகாரங்கள் இருந்ததற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா, வெளியில் ஒரு பிராகாரம், அதை தாண்டி உள்ள 2வது பிராகாரம், இது ரெண்டுமே ரோடு. இப்போ அது ரோடாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஒரு மதில்கள் இருந்திருக்கலாம், அதை பற்றி சரியாக விஷயங்கள் கிடைக்கல. ஆனால் இந்த வெளியில் இருக்கிற 2 பிராகாரங்கள் அப்படி நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கோ அதை போன்று கோவிலுக்கு வெளியேவும் மீதி 5 பிராகாரங்கள் 5 உள் சுற்றுகள் உள்ள கோவிலுக்கு உள்ளேயும் இருக்குது. அதில் அந்த வெளிமோஸ்ட் இருக்கிற பிராகாரத்தை விட்டுருங்கோ, அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அதை தாண்டி உள்ளே இருக்கிற பிராகாரம்தான் ரத வீதிகள். இப்போ 7 பிராகாரம் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இருக்கிறதே கடைசி வெளியில் அதை விட்டுருங்கோ. அதை தாண்டி 6வது வீதி இருக்குது தெரியுமா, அதுதான் ரத வீதி. அந்த வீதி தான் இன்றைக்கும் ஆத்ரா, அதே போல் ஆணி திருமஞ்சனம், இந்த நாட்கள் அத்தனையிலையுமே தேரோடும் வீதிகளாக அமைஞ்சிருக்கு. இப்போ இது நீங்கள் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இப்போதைக்கு வியக்தமாக தெரியறது தேரோடும் வீதி. ஆனால் இந்த தேரோடும் வீதிக்கு அடுத்து வெளியில் 7வது பிராகாரமாக 7வது சுற்றாக ஒரு வீதி அமைந்திருக்க பலவிதமான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதில் என்னன்னா இப்போ பிரச்சனை, அதில் 3/4 அளவுக்கு அந்த வீதி அமைஞ்சிருக்கு. ஆனால் அதில் பாதி காணும். இந்த மீதி இந்த வீதிகள் அத்தனையுமே ஊர் ஆக்கிரமிச்சுன்றது. அப்படியே ஊர் வளர்ந்து அது தெருவு அப்படியே மூடி மறைச்சு அப்படியே அடுத்துவது. ஸோ வெளியில் அந்த தேரோடும் வீதிக்கு பேரலாக அடுத்த வீதி இருக்குது. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு பிராகாரம். வெளியிலேருந்து 7 பிராகார ஸ்தலங்கள்ங்கிறது ரொம்ப 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 ரேரான விஷயம். 7 பிராகாரம் இருக்கிற ஸ்தலங்கள் தான் ரொம்ப வசதி. அப்போ 7வது பிராகாரம் ஒன்று காணவில்லை. அதில் பாதி அங்கங்கே பிச்சு இருக்குது, ரோடு பிரேக் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு வீதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 7வது பிராகாரத்தை தாண்டி உள்ளே போனோன்னா இருக்கிறது தேரோடும் வீதிகள், ரத வீதிகள். அந்த பிராகாரம் ரொம்ப வியக்தமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு அப்புறம் உள்ளே தாண்டி 5 வீதிகள், 5 திருச்சுற்றுகள். அந்த 5 திருச்சுற்றுகள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு தெரியுமா. அதுக்கு பின்னாடி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லாஜிக்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அழகான கருத்தே இருக்குது. அந்த 5 பிராகாரங்களுக்கு அப்புறம்தான் வெளியில் அழகான கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்துக்கு அப்புறம் வெளியில் ஒரு வாசல், அந்த 2 வாசலுக்கு நடுவில் ஒரு பிராகாரம், அதை தாண்டி உள்ள 4 பிராகாரங்கள். இப்படி ஒரு அழகான கட்டமைப்பாக எத்தனையோ விதமான ஒரு என்ன சொல்கிறது, பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக சிதம்பரம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக எனக்கு என்ன தெரிஞ்சுட்டோம், 7 பிராகார ஸ்தலங்களில் சிதம்பரம் 1. 7 பிராகாரங்கள் உடைய ஒரு கோவில் தான் சிதம்பரம். அந்த கோவிலில் கோபுரங்களை தரிசித்தாலே முக்தி, தூரத்திலேருந்து பார்த்தாலே முக்தி. அந்த கோபுரங்களுடைய அழகையும் அந்த பிராகாரங்களுடைய கருத்தையும் நாளை முதல் நாம் ரொம்ப தெளிவாக அனுபவிக்கப் போகிறோம். நாளை சந்திப்போம்.